நீங்க நேத்து தான் ஸ்டேட்டஸ்ல ஒருத்தரது படிச்சேன். என்ன தெரியுங்களா? குறை சொல்லுகிற வாயை செங்கல் வைத்து அடைத்தாலும் அது குறை சொல்லுமா, வெச்ச செங்கல் சரியா வேகலைன்னு. யோசிச்சு பாருங்க. சமைக்கும் போது நடுவர் அவர்களே எப்படி நினைச்சிட்டு அம்மா சமைக்கிறா, என் குழந்தை நல்லா சாப்பிடணும், என் குழந்தை நல்லா சாப்பிடணும்னு பாப்பால. அந்த சமையல கூட ஒரு வித்தியாசம் இருக்கு நடுவர் அவர்கள். என்ன தெரியுங்களா? பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி, பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி, பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் அம்மா. தம்பி, வெளிநாட்டு தாய்மார்கள் உடல் இளைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டு தாய்மார்கள் தான் பிள்ளைகள் பிழைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. அந்த தாயினுடைய உழைப்பையும் தாயினுடைய அன்பையும் உதாசீனப்படுத்துற மாதிரி என் சகோதரி பேசியிருக்காங்க. வயசான ஒரு பாட்டி அம்மா எழுந்திருச்சு அண்ணனை ஒரு பார்வை, சிரிச்ச பெண்களை ஒரு பார்வை பார்த்து ஒரே வார்த்தை தான் சொல்லுச்சு, படிச்ச தம்பி தேவகோட்டையிலிருந்து வந்து பேசுது, உங்களுக்கு எல்லாம் என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? தம்பி நீங்க சிரிங்க, நீங்க பேசுங்க, யாரும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். ஒத்த கிளவி என் ஜோலியை முடிச்சுட்டா சார். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல். நான் உண்மையிலுமே சொல்றேன், நீங்க யாருன்னு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒரு வார்த்தை நான் பேசுறேன். என்னை பத்தி சொல்றதுக்காக அனுமதி கேட்கணும். நான் உங்ககிட்ட அனுமதி கேட்டுட்டே மக்கள்கிட்ட சொல்றேனே. என்னை பத்தி கேட்காம என்னை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. யாரோ சொல்லிட்டு போறாங்க நடுவர் அவர்களே. நீங்க நேத்து தான் ஸ்டேட்டஸ்ல ஒருத்தரது படிச்சேன். என்ன தெரியுங்களா? குறை சொல்லுகிற வாயை செங்கல் வைத்து அடைத்தாலும் அது குறை சொல்லுமா, வெச்ச செங்கல் சரியா வேகலைன்னு. யோசிச்சு பாருங்க. குறை சொல்ற வாயை செங்கல் வச்சு அடைச்சாலும் அப்பவும் ஒரு குறை சொல்லுமா, நீ வெச்ச செங்கல் சரியா வேக்காடு கொடுக்கலன்னு. அதனால நடுவர் அவர்களே நிறைய சொல்றேன். ஒரு 2 விஷயம் சொல்றேன். ஏன்னா அண்ணன் இந்த மேடையில வந்து நடுவரா இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல போன வாரம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு இப்ப கார்ல வந்துட்டோம். பஸ்ல வந்து நிக்கலாம்னு அந்த சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறோம். ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளிங்கய்யா, என்ன மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா இருக்காங்க, மூட்டை தூக்கி பிழைக்கிற அந்த ஒரு தொழிலாளி ஓடி வந்து அண்ணன் கையை பிடிச்சிட்டார். இத்தனைக்கு அவர் டிஷர்ட்ல இருந்தாரு, கண்டுபிடிச்சிட்டார். சார் நீங்க தானே மகாராஜன் சார்? நான் இந்த இதில் மூட்டை தூக்குறேன் சார், இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் அப்படி படுத்து கிடப்பேன், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடா உழைப்பேன் சார். ஆனால் என்ன தெரியுங்களா, இரவு இந்த கொசுக்கடியில் தான் படுத்திருப்பேன், தூக்கம் வராது, புரண்டு புரண்டு படுத்திருப்பேன், உடம்பெல்லாம் முதுகெல்லாம் வலிக்கும். அந்த நேரத்தில் என் வலிக்கும் என்னுடைய சோர்வுக்கும் ஆறுதலாக அமைகிறது இரவு நேரத்தில் செல்லில் உங்களுடைய பேச்சை ஒரு 10 நிமிடம் கேட்டுவிட்டுத்தான் தூங்குவேன்னு சொன்னார். இதை விட வேறு என்ன வேணும்? நீங்கள் ஐயா அவர்களும் அதை சொன்னாங்க. இன்னொரு படி மேலே சொல்கிறேன், யூடியூப்ல எனக்கு தெரிந்து 45 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கிற ஒரு நல்ல நடுவருக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே என்ன? இன்னொரு படி மேலே சொல்ல, நீங்க சன் டிவியில் அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது, விஜய் டிவியில் கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில யார் யாரோ நகைச்சுவை சொல்ற மாதிரி நீங்க கேட்டிருக்கலாம். சொல்லுகிற நகைச்சுவைகள் தான் யார் யாரோ சொல்ற மாதிரி. ஆனால் சொல்லப்படுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் கிரியேட்டர் யாருன்னு கேட்டா அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் மகாராஜன் சொன்னா இந்த கைதட்டு உங்களை அவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் நான் 1/2 மணி நேரம். இவ்வளவு நம்ம சொந்த வந்தமா 2 நாளைக்கு முன்னாடி பட்டுக்கோட்டையில உங்களுக்கு எப்படி வரவேற்பு கேட்டால ஒரு நம்ம நடுவர், அதனால சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடிங்க பட்டுக்கோட்டை இதே அணிதான் போயிருந்தோம். முன்னுரையில இன்னைக்கெல்லாம் நீங்க சின்ன நகைச்சுவைக்கு கூட அவ்வளவு அழகா சிரிச்சீங்க. அன்னைக்கு அண்ணன் 60 நகைச்சுவை, ஒரு ஆள் சிரிக்கல. நீ கேட்டால ஒரு விளம்பரம், இதாடா விளம்பரம். 61ஆவதா ஒரு நகைச்சுவை சொன்னாரு பாருங்க. ஒரு 4 பெண்கள் பகுதியிலிருந்து நாங்க வயசான ஒரு பாட்டி அம்மா எழுந்திருச்சு அண்ணனை ஒரு பார்வை, சிரிச்ச பெண்களை ஒரு பார்வை பார்த்து ஒரே வார்த்தை தான் சொல்லுச்சு, படிச்ச தம்பி தேவகோட்டையிலிருந்து வந்து பேசுது, உங்களுக்கு எல்லாம் என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு?
தம்பி நீங்க சிரிங்க, நீங்க பேசுங்க, யாரும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன் ஒத்த கிளவி என் ஜோலியை முடிச்சுட்டா சார். சார். ஆனா கடைசி அந்த கிளவியை விடலையே. என்ன இருக்காது பண்ணீங்க? இங்க வான்னு பக்கத்துல உட்கார வச்சு ம். வாழைப்பழம் வச்சிருந்தாங்க தட்டுல. அது வாயை திறக்கும், உரிச்சு உள்ள கொடுத்துருவேன். இப்படி வச்சிருந்தேன். இப்போ ஃபோன் பண்ண பாட்டி எப்படி இருக்கு, நல்லா போகுது அப்படின்னு. நல்லா போகுது, நிகழ்ச்சியும் நல்லா போகுது. ஒன்னே ஒன்று சொல்றேனே, வெளிநாட்டிலும் தாய்மார்கள் இருக்காங்க. யதார்த்தமான ஒரு 4 விஷயம் சொல்றேன், நீங்க தீர்ப்பு எழுதுங்கண்ணே. ஏன்னா படித்த மக்கள், பண்பாடான மக்கள் அமர்ந்திருக்கிற சபை இது, ஒரு திருச்சபை. அதனால சொல்றேன் நடுவர் அவர்களே, வெளிநாட்டிலும் தாய்மார்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டிலும் தாய்மார்கள் இருக்காங்க. 2 தாய்மார்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. என்ன தெரியுங்களா? வெளிநாட்டு தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டு தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 2 தாய்மார்களின் ஓட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? வெளிநாட்டு தாய்மார்கள் உடல் இளைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டு தாய்மார்கள் தான் பிள்ளைகள் பிழைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்க யோசிச்சு பாருங்க, அந்த தாயினுடைய உழைப்பையும் தாயினுடைய அன்பையும் உதாசீனப்படுத்துற மாதிரி என் சகோதரி பேசியிருக்காங்க. எங்க அண்ணன் சொன்னாரு பாருங்க, இதே மழை, நான் கேட்குறேங்க, இதே மழையில நினைச்சிட்டு வந்த தம்பியை பத்தி சொன்னாரு. ஒரு புதுக்கவிஞன் தாங்க எழுதுனா அதை இன்னும் கொஞ்சம் அழகா. மழையில் நனைந்து வீட்டிற்குள் வந்தேன், மழையில் நனைந்து வீட்டிற்குள் வந்தேன், அப்பா திட்டினார். போகும்போது ஒரு கொடை எடுத்துட்டு போக தெரியாதாடா? அக்கா திட்டினார், சளி பிடிச்சிட்டா என்னடா பண்ணுவ ஏண்டா அப்படின்னு. அண்ணனும் திட்டினான், சளி பிடிக்க போகுது, மருந்து வாங்க போறேன், அப்பங்காசு கரைய போகுதுன்னு அண்ணனும் திட்டினான். ஆனால் என்னை 10 மாதம் தன் கருவில் சுமந்தவளோ, தன் உதிரத்தையே பாலாக எனக்கு ஊட்டியவளோ, என்னை அருகில் அழைத்து தன் முந்தானை தலைப்பால் என் தலையை துவட்டி விட்டு அவளும் திட்டினாள். பாலாய் போன மழையே, என் மகன் வரும்போதுதான் நீ பெஞ்சு தொலையணுமான்னு கேட்டா. அந்த ஒப்பற்ற பாசம் அன்னையினுடைய பாசம் நடுவரவர்களே. அந்த பாசத்துக்கு இணைய ஏதாவது நான் சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன். உண்மையிலுமே நிறைய கேள்வி அவங்க கேட்டாங்கல்ல, எங்களுக்கு என்ன கேள்வி கேட்க தெரியாதா? இல்ல நடுவர்கிட்ட கேள்விதான் கேட்க கூடாதா? நடுவர் தான்டா கேட்கணும். விதி 360 கீழ் 1 படி நடுவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். காசு வாங்குறங்கிறக்கா என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டியது. வேணா சட்ட புத்தகத்தை போய் பாருங்க. உண்மையா சொல்றேங்க, ஒரே ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்கண்ணே. நிறைய தானம் பண்ணணும், புண்ணியம் பண்ணணும், கும்பாபிஷேகம் பார்க்கணும். சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன சொன்னாங்கன்னு? நிறைய தானம் செய்யணும், புண்ணியம் செய்யணும், நிறைய குடமுழுக்கு விழாக்களை எல்லாம் பார்க்கணும், செய்யணும். ஒன்னே ஒண்ணு செய்யணும். இதுக்கு என்ன தானம், தர்மம், கும்பாபிஷேகம் இதெல்லாம் வேண்டாமா? சொர்க்கத்துக்கு போகணும்னா ஒன்னே ஒண்ணுதான். இத்தனை செய்ய வேண்டாமா? ஒன்னே ஒண்ணு. நம்ம மக்களுக்காக ஒண்ணு செஞ்சா போதும். ஒன்னே ஒண்ணு செஞ்சா சொர்க்கத்துக்கு போகணும்னா ஒண்ணு செஞ்சா போதுமா? ஒண்ணு செஞ்சா என்ன செய்யணும்? சாகணும். செத்தா தாண்டா சொர்க்கத்துக்கு போக முடியும். உலகத்திலேயே இப்படி ஒரு பதிலை யாருமே சொல்லியிருக்க முடியாது. அதுக்கு தாண்டா எனக்கு பேரு மகாராஜ். கேட்கிறேன்னு சத்தியமா சொல்றேங்க, சொர்க்கத்துக்கு போகணும்னா இந்த மண்ணில் இருந்து சொல்லுகிறேன், சாகணுங்கிற அவசியம் இல்லைண்ணே. இந்த மாதிரி உறவுகளுக்கு மத்தியில் அமர்ந்து ஒரு நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் பார்க்கறதே சொர்க்கம் தான். கைதட்டல் கொடுங்க. வாழ்க்கையில் நடுவர் அவர்களே, இதுதாங்க சொர்க்கம். இசைஞானி இளையராஜா ஒரு பாட்டு கொடுத்தாரு, ராமராஜன் பாடுற. என்ன வித்தியாசம்? மூக்கு பிடிக்க சாப்பிட்டா அம்மா சமையல், மூக்கு பிடிச்சிக்கிட்டே சாப்பிட்டா பொண்டாட்டி சமையல். இதை தஞ்சை கல்வெட்டுலேயே எழுதி வைக்கலாம். ஏன் நீங்க திருவாரூர் கல்வெட்டில் கூட எழுதலாம். இன்னொன்று சொல்றேன், அந்த பக்கம் நாங்கள் போக மாட்டோம். அம்மா சமையலுக்கும் கொஞ்சம் பின்னாடி வா. சரிண்ணே. அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் இன்னொரு வித்தியாசம். என்னென்ன வித்தியாசம்? நரைச்ச முடி கிடந்தா அம்மா சமையல், சரி. கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல். ஆகா, இதே சமையலுக்கு சொல்லட்டுமானே? கொஞ்சம் கலர் முடி கிடந்தா வேலைக்காரி சமையல். ஓஹோ, கலர் முடி கிடந்தா வேலைக்காரியா? ஏன்னா டையை வெளுத்து உள்ள டை வெளுத்து உள்ள கிட. என்னண்ணே, அம்மாவின் சமையலுக்கும் மனைவியின் சமையலுக்கும் வேறுபாடு சொன்னீங்க. அதே அம்மாவுக்கும் மனைவிக்கு என்ன வேறுபாடு தெரியுங்களா? சமைக்கும் போது நடுவர் அவர்களே எப்படி நினைச்சிட்டு அம்மா சமைக்கிறா? என் குழந்தை நல்லா சாப்பிடணும், என் குழந்தை நல்லா சாப்பிடணும்னு பாப்பால. அந்த சமையல்ல கூட ஒரு வித்தியாசம் இருக்கு நடுவர் அவர்கள். என்ன தெரியுங்களா? பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி, பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி, பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் அம்மா. தம்பி சொல்லுங்கண்ணே. தக்காளி சோறு செஞ்சா கூட பிரியாணி மாதிரி இருந்தா அது அம்மா. சூப்பர்ண்ணே. பிரியாணியே தக்காளி சோறு மாதிரி இருந்தா அதான் பொண்டாட்டி. அதுதான் உண்மை.
தான் சார். நிறைய சொன்னாங்க. மனைவி வந்த பிறகுதானே உயர்வுனாங்க. நான் ஒரே ஒருத்தர் இன்டர்வியூக்கு போனான், நேர்காணலுக்கு போனா, காலையில 6 மணிக்கு வீட்டை விட்டு போயிட்டானே. ஒரு அரை காப்பி 6 மணிக்கு வீட்டை விட்டு போனவன் இரவு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தான். அப்பா கேட்டார், ஏண்டா இன்டர்வியூக்கு போறேன்னு போனையே, இந்த வேலையாவது உனக்கு கிடைக்குமான்னு அப்பா கேட்டார். அக்கா ஓடி வந்து கேட்டா, முதல் மாசம் சம்பளம் எவ்வளவுடான்னா. தங்கச்சி ஓடி வந்து கேட்டா, அண்ணன் முதல் மாச சம்பளத்துல எனக்கு ஒரு செட் சுடிதார் எடுத்து கொடுப்பியான்னு கேட்டா. தம்பி ஓடி வந்து கேட்டா, அண்ணன் எனக்கும் முதல் மாச சம்பளத்துல ஒரு ஷூ வாங்கி கொடுப்பியான்னு கேட்டான். ஆனால் சமையல் கட்டிலிருந்து ஒரு குரல் மட்டும் கேட்டது. காலையில 7 மணிக்கே போனையே தம்பி, ஏதாவது சாப்பிட்டியான்னு கேட்கிற ஒரே குரல் அது அம்மாவினுடைய குரல் மட்டும்தான். நீங்க எல்லா தாய்மார்களையும் கேளுங்க, எல்லா தாய்மார்களின் ஒரே தேசிய கீதம் என்ன தெரியுமாண்ணே? என் புள்ள பசிதாங்க மாட்டாங்கிறது மட்டும்தான் எல்லா தாய்களினுடைய ஒரே தேசிய கீதமா இருக்கும். அண்ணே, நீங்க இப்ப நம்ம சாந்தியின்ல தங்கியிருக்கோம். ஆமா. அங்க இப்ப நம்ம நேரம் கழிச்சு போய் சாப்பிட்டுக்கலாம்னு அங்க பார்சல் சொல்லிட்டு வந்துட்டோம் இல்லையா? ஆமா. நான் கேக்குறேங்க தம்பி, நீங்க போகாத வெளிநாடு இல்ல, நீங்க போய் தங்காத உணவகம் இல்ல, 3 ஸ்டார்ல இருந்து 5 ஸ்டார் வரைக்கும் போயிருக்கீங்க. நான் கேக்குறேன், இங்கேயும் பல அண்ணங்க பல ஐயாக்கள்லாம் போயிருப்பீங்க, அம்மாக்களும் போயிருப்பீங்க. நான் சத்தியமா சொல்றேன், எந்த ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் அதில் கிடைக்காத ஒரு திருப்தி எதுல கிடைக்கும் தெரியுங்களா? பெத்த தாய் தன் சாப்பாட்டிலிருந்து ஒரு பிடி உருண்டையா பிடிச்சு நம்ம கையில கொடுக்கும் போது கிடைக்கிற, சத்தியமா கைதட்டுங்க, வாழ்க்கையில அத்தனை சுகம் அதுல இருக்கும்னு நான் கேட்கிறேன். இத பாண்டவர் பூமின்னு ஒரு படம் சார், தயவு செய்து மீண்டும் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, என் அருமை நண்பர் ஸ்நேகன் எழுதுன அற்புதமான பாட்டு. அதுல அண்ணா, இது தாய்க்கு கிடைத்த வரவேற்பு. எக்கோ கட் பண்ணிடுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேனே, அவங்க பேசும்போது ஒன்று சொன்னாங்க, இப்ப நான் சொல்ற ஒரு 2 வரி உண்மை என்றால் தயவு செய்து கைதட்டுங்க. வாழ்க்கையில் உழைத்து சாப்பிடுகிற போதுதான் அப்பாவின் அருமை தெரிகிறது. வாழ்க்கையில் உழைத்து சாப்பிடுகிற போதுதான் அப்பாவின் அருமை தெரிகிறது. வாழ்க்கையில் நாம சமைத்து சாப்பிடும் போதுதான் அம்மாவின் அருமை புரிகிறது. உண்மையா இல்லையா? நான் கேட்கிறேன், சத்தியமா சொல்றேங்க. என்றைக்கெல்லாம் நல்ல உணவு கிடைக்கவில்லையோ அன்றைக்கெல்லாம் தாயை நினைத்து கண்ணீர் விட்டவர்கள் பல பேர் இருக்காங்களா இல்லையா? நான் அப்படித்தான், பல பேர் இருக்காங்கண்ணே. யாரோ சாப்பாடு பத்தி எவ்வளவு பெரிய விஷயம் நான் கேட்கிறேன், தொடர்ந்து நான் கேட்கிறேங்க. அதுல இன்னொரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, என்ன? இதே மனைவிதான் வேணுங்கிறவங்க கை தூக்குங்க, 7 ஜென்மத்துக்கு நீங்க கேட்டீங்கல்ல? கேட்டீங்கல்ல? ஆமாயா. சிலர் கை தூக்குனாங்க, பலர் கை தூக்கலாம், கை தூக்குனாங்க. நான் பார்த்தேன், தப்பு இல்லை, நான் வரவேற்கிறேன். இதே மனைவிதான் 7 பிறவிக்கும் வர வேண்டும் என நினைப்பவர்கள் கை தூக்குங்கன்னு சொல்லும் போது சிலர் கை தூக்கினார்கள், சிலர் கை தூக்கல. அந்த கையை தூக்கிறாதீங்க, டீ கப்பு கீழே விழுந்துரும். முக்கியம், உண்மையா சொல்றேன். ஆனா இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், தூக்காதவர்கள் எல்லா கைகளும் இப்ப தூக்கும். இந்த பிறவியில கிடைச்ச அதே அம்மா தான் எனக்கு எல்லா பிறவியிலும் வேணும் நினைக்கிறவங்க கை தூக்குங்க பாப்போம். எப்படி இத்தனை பேர் வராங்க? அதான் தாய் பாசம். நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, இது வாழ்க்கையினுடைய யதார்த்தங்க. இது இல்லைன்னா நான் சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன், ஒரே ஒரு பாட்டுங்க, தூங்காதே தம்பி அப்படி ஒரு பாட்டு, தூங்காதே தம்பி தூங்காதேன்னு ஒரு படம். அதுல அம்மாவை நினைச்சு வாலி ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு பாருங்க. சத்தியமா சொல்றேன், இவங்கள்ட்ட இல்லாத செல்வமா? உண்மையா சொல்றேன், எத்தனை செல்வம் இருந்தாலும் இந்த மேடைக்கு கீழே ஏன் பெரியவங்க தகுதியும் தரமும் நிறைய இருந்தாலும் இவர்கள் கீழே அமர்ந்து நம்மளை என்ன மேல உட்கார வச்சிருக்காங்க? எத்தனை செல்வம் இருந்தாலும் மேடை ஏற்றி பேசுகிற அறிஞர்களின் வாயிலிருந்து பிறக்கிற அறிவு செல்வத்தை அள்ளி செல்லலாம் என்பதற்காகத்தானே அவங்க கீழே உட்கார்ந்துருக்காங்க. அந்த பாட்டுல வாலி கொடுத்துருப்பாரு பாருங்க, எத்தனை காசு எத்தனை பணம் இருந்தான்னு பெத்த தாயினுடைய மடியில தலை வச்சு கிடைக்கிற அந்த சுகம் இருக்கு பாருங்க, அது 1000 பஞ்சு மெத்தைகள்ல படுத்தாலும் கிடைக்காதுங்கிறத சொல்லுவான் பாருங்க. சமயத்துல 4 வேதங்கள் இருக்கின்றன. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு 4 வேதங்கள் இருக்கின்றன. இந்த 4 வேதங்களில் பெரியவங்களுக்கு தெரியும் பழமையான வேதம் என்று எது தெரியுங்களா? ரிக்வேதம். இந்த 4 வேதங்களில் பழமையான வேதம் ரிக்வேதம். அந்த ரிக்வேதத்தினுடைய ஒரு அத்தியாயத்தில் வருகிறது என்ன தெரியுங்களா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் தான் நேரடியாக வாழ முடியாது என்பதற்காகத்தான் தன்னுடைய பிரதிநிதியாக தாயை படைத்திருக்கிறது என்று நம் சமயம் சொல்லுகிறது.
நீங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.